ஓம் சாந்தி. இன்றைய முரளி 18 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். பிதாஸ்ரீயின் புண்ணிய நினைவு நாளில் காலை வகுப்பில் சொல்வதற்கு பாப்தாதாவின் இனிய விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்போது குழந்தைகள் உங்களோடு உரையாடி கொண்டு இருக்கிறார், அறிவுரை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கல்வி கற்பிப்பது டீச்சரின் வேலை, லட்சியத்தை சொல்வது குருவின் வேலை. முக்தி, ஜீவன் முக்தி லட்சியமாக இருக்கிறது. முக்திக்காக நினைவு யாத்திரை மிக அவசியமாக இருக்கிறது. ஜீவன் முக்திக்காக படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிவது அவசியமாக இருக்கிறது. இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது. இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். தனக்கு தானே இப்படி பேசுவதன் மூலமாக அதிக குஷி வரும். பிறரையும் மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். பிறருக்கு வழி சொல்ல வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் என்ற கருணை வர வேண்டும். பாபா உங்களுக்கு பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஆழமான விளைவுகளை பற்றி புரிய வைத்திருக்கிறார். எது புண்ணியம், எது பாவம். தந்தையை நினைவு செய்வதும் பிறருக்கு தந்தையின் நினைவை கொடுப்பதும் மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கிறது. சென்டரை திறப்பது, உடல் மனம் செல்வத்தை பிறரது சேவைக்கு கொடுப்பது புண்ணியம். கெட்ட சகவாசத்திற்கு வந்து வீண் எண்ணங்களில், பிறரை பற்றிய எண்ணங்களில் தனது நேரத்தை வீணாக்குவது பாவம். ஒருவேளை யாராவது புண்ணியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது பாவத்தை செய்தால் சம்பாதித்த வருமானம் அனைத்தும் அழிந்துவிடும். என்ன புண்ணியம் செய்திருந்தாலும் அது முழுவதும் அழிந்துவிடும். பிறகு சேமிப்பிற்கு பதிலாக இல்லாமல் போய்விடும். பாவ கர்மத்தின் தண்டனை ஞானி ஆத்மா குழந்தைகளுக்கு 100 மடங்காக இருக்கிறது. ஏனென்றால் சத்குருவை நிந்திக்கிறீர்கள். எனவே இனிய குழந்தைகளே, ஒருபோதும் பாவ செயலை செய்யாதீர்கள் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். விகாரங்களின் காயம் ஏற்படுவதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருப்பதால் கருணையும் வருகிறது. எப்போது ஏகாந்தத்தில் அமர்வேனோ அப்போது முக்கிய குழந்தைகளின் நினைவு வருகிறது என்று தந்தை தன் அனுபவத்தை சொல்கிறார். அவர்கள் வெளிநாட்டிலோ அல்லது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நல்ல சர்வீசபிள் குழந்தை சரீரம் விட்டுவிட்டால் அவரது ஆத்மாவை நினைவு செய்து சர்ச் லைட் கொடுக்கிறேன். இங்கே 2 தீபங்கள் இருக்கின்றன. 2 ஒளிகளும் ஒன்றாக இருக்கின்றன என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இவை 2ம் சக்தி மிக்க ஒளிகளாக இருக்கின்றன. அதிகாலை நேரம் நன்றாக இருக்கிறது. அப்போது குளித்துவிட்டு ஏகாந்தத்தில் போக வேண்டும். உள்ளே மகிழ்ச்சியும் அதிகம் இருக்க வேண்டும். இனிய குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்னையும் உங்கள் வீட்டையும் நினைவு செய்யுங்கள் என்று எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளை, இந்த நினைவு யாத்திரையை ஒருபோதும் மறக்காதீர்கள். நினைவால் தான் நீங்கள் பாவனமாக மாறுவீர்கள். பாவனமாக மாறாமல் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி போக முடியாது. ஞானமும் யோகமும் முக்கியமாக இருக்கின்றன. தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. அதை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். இதில் யோகத்தின் பாடம் மிக பெரியதாக இருக்கிறது. குழந்தைகள் நன்றாக நினைவு செய்தால் தந்தைக்கும் நினைவோடு நினைவு சேரும். நினைவால் குழந்தைகள் தந்தையை ஈர்க்கிறார்கள். பின்னால் வருபவர்களில் யார் உயர்ந்த பதவி பெறுவார்களோ அவர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது நினைவு. அது கவர்ந்து இழுக்கிறது. பாபா கருணை காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கும் நினைவு முக்கியமாக இருக்கிறது. நினைவால் தான் கரண்ட் கிடைக்கும். அதனால் ஆத்மா ஹெல்தி ஆகிறது, நிறைந்து விடுகிறது. எந்த நேரம் ஒரு குழந்தைக்கு தந்தை கரண்ட் கொடுக்க வேண்டியிருக்குமோ அப்போது உறக்கமும் கலைந்து விடுகிறது. இன்னாருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. கரண்ட் கிடைப்பதால் ஆயுள் அதிகமாகிறது. எவர் ஹெல்தி ஆகிறார்கள். அதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்து நினைவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. போக வரவும், உணவு சாப்பிடும் போதும், காரியங்களை செய்த போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டுமென்றால் இரவிலும் விழித்திருங்கள். அதிகாலை எழுந்து எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கவர்ச்சி ஏற்படும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தையும் சர்ச் லைட் கொடுப்பார். ஆத்மாவை நினைவு செய்வது என்றால் சர்ச் லைட் கொடுப்பது. பிறகு அதை கிருபை என்று சொல்லலாம், ஆசீர்வாதம் என்றும் சொல்லலாம். இது முதலும் முடிவும் இல்லாத முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. எது நடக்கிறதோ அது சரியாக நடக்கிறது. கிரியேட்டருக்கு நாடகம் நிச்சயம் பிடித்திருக்கும். அதனால் கிரியேட்டரின் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்கும்.
இந்த நாடகத்தில் குழந்தைகளுக்கு உள்ளத்தோடும் உயிரோடும் அன்போடும் பிரியத்தோடும் சேவை செய்வதற்கு தந்தை ஒருமுறை மட்டுமே வருகிறார். தந்தைக்கு எல்லா குழந்தைகளும் பிரியமானவர்களாகவே இருக்கிறார்கள். சத்தியுகத்திலும் எல்லோரும் ஒருவர் பிறருக்கு அதிக அன்பு செலுத்துவது உங்களுக்கு தெரியும். விலங்குகளிடமும் அன்பு இருக்கும். அன்பு காட்டாத பிராணிகளாக எந்த விலங்கும் இருக்காது. அதனால் குழந்தைகள், நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடலாக மாற வேண்டும். இங்கே மாறினால் அங்கே அந்த சமஸ்காரம் அழியாததாக மாறிவிடும். கல்பம் முன்னர் போலவே மிக சரியாக மீண்டும் அன்பானவர்களாகவே மாற்ற வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எப்போதாவது எந்த குழந்தையும் கோபமான சப்தத்தை கேட்டால் குழந்தையே கோபப்படுவது சரியில்லை, இதனால் நீயும் துக்கமடைகிறார், பிறரையும் துக்கப்படுத்துகிறாய் என்று தந்தை அறிவுரை கொடுப்பார். தந்தை சதா காலத்திற்கு சுகத்தை கொடுப்பவர். அதனால் குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். ஒருபோதும் ஒருவர் பிறருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. மிக மிக அன்பாக இருக்க வேண்டும். அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தால் உங்களுக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை. இப்போது உலகின் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாகி வந்திருக்கிறார். குழந்தைகள், உங்களுடைய உதவியால் தான் உலகிற்கு நன்மை ஏற்படும். ஆன்மீக குழந்தைகள், உங்களுக்கு தந்தை எப்படி மிகவும் பிரியமானவராக தோன்றுகிறாரோ அப்படி தந்தைக்கும் ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் மிகவும் பிரியமானவர்களாக தோன்றுகிறீர்கள். ஏனென்றால் நீங்களே ஸ்ரீமத்துப்படி முழு உலகிற்கும் நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் இங்கே ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள். தந்தை முன்னால் அமர்ந்து இருக்கிறார். உன்னோடு உண்பேன், உன்னோடு அமர்வேன் என்று சொல்கிறீர்கள். இனிய குழந்தைகளை, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா இவருக்குள் வந்து சொல்வது உங்களுக்கு தெரியும். இது கடைசி பிறவி. இது பழைய உலகம். பழைய தேகம் அழிய வேண்டும். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்தது என்று ஒரு பழமொழியும் இருக்கிறது. முயற்சி செய்வதற்காக சிறிதளவு சங்கம நேரம் இருக்கிறது. பாபா, இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். தேவ ராஜதானி எதுவரை ஸ்தாபனையாகவில்லையோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்போம். பிறகு புதிய உலகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆவீர்கள். தந்தை எவ்வளவு பணிவோடு குழந்தைகள் உங்களுக்கு சேவை செய்கிறார். அதனால் குழந்தைகள், நீங்களும் அவ்வளவு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது உங்கள் புத்தியை காட்டினால் பாக்கியத்தில் கோடு விழும். பிராமணர்கள், நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகளாக, ஈசனின் பேரன் பேத்திகளாக இருக்கிறீர்கள். அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு பதவி பெறுவீர்கள். இதில் சாட்சியாக இருப்பதற்கும் அதிக பயிற்சி தேவை. ஆசரீரி பவ, ஆத்மா அபிமானி பவ என்பது தந்தையின் முதலாம் கட்டளை. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் தந்தை என்னை நினைவு செய்யுங்கள். அப்போதே என்ன அழுக்கு சேர்ந்திருக்குமோ அது விலகும். உண்மையான தங்கமாக மாறுவீர்கள். பாபா, ஓ இனிய பாபா, நீங்கள் என்னை உங்களுடையவராக மாற்றி எல்லாவற்றையும் ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறீர்கள் என்று குழந்தைகள் நீங்கள் அதிகாரத்தோடு சொல்கிறீர்கள். இந்த ஆஸ்தியை யாரும் அபகரிக்க முடியாது. குழந்தைகள், உங்களுக்கு அந்த அளவு போதை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை சொல்லும் லைட் ஹவுஸாக நீங்களே இருக்கிறீர்கள். அமரும் போதும் எழும்போதும் போக வரவும் நீங்கள் லைட் ஹவுஸாக இருங்கள். குழந்தைகளே, இப்போது நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். 1 மணி, அரை மணி என்று பாடப்படுகிறது. முடிந்த அளவு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறகு சாட்டை அதிகமாக்கி செல்லுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான அதிர்ஷ்டம் நிறைந்த அன்பான ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் உள்ளத்தோடும் உயிரோடும் அன்போடும் பிரியத்தோடும் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் குட் மார்னிங், நமஸ்தே. அவ்வியக்து மகா வாக்கியம். நிரந்தர யோகி ஆகுங்கள். ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது. அப்படி ஒரு நொடியில் சரீரத்தின் ஆதாரத்தை பெறுங்கள். ஒரு நொடியில் சரீரத்திலிருந்து விளங்கி ஆசரீரி ஸ்திதியில் நின்று விடுங்கள். ஒரு கணம் சரீரத்திற்கு வர வேண்டும், மறுகணம் ஆசரீரி ஆக வேண்டும். இந்த பயிற்சி செய்யுங்கள். இதைதான் கர்மாதீத் நிலை என்று சொல்கிறார்கள். ஒரு ஆடை அணிவதும் அணியாமல் இருப்பதும் ஒருவரது கையில் இருக்கிறது. தேவைப்பட்டால் அணிவார், தேவைப்படாவிட்டால் கழட்டி விடுவார். அதே போல இந்த சரீர வடிவ ஆடையை அணிவதன் அகற்றுவதன் அனுபவம் இருக்க வேண்டும். ஒருவர் ஆடை அணிந்து காரியம் செய்கிறார். பிறகு காரியம் முடிந்தவுடன் ஆடையிலிருந்து விலகுவதைப் போல கர்மம் செய்யும் போதும் அனுபவம் ஏற்பட வேண்டும். சரீரம் ஆத்மா இரண்டு விலகி இருப்பது போக வரவும் அனுபவம் ஆக வேண்டும். அப்படி ஏதாவது பழக்கம் ஏற்படுகிறது தானே. எனினும் இந்த பயிற்சி யாருக்கு ஏற்பட முடியும்? சரீரத்திலிருந்து அல்லது சரீரத்தின் சம்பந்தமாக எந்த விஷயமாக இருந்தாலும், சரீர உலகமாக சம்பந்தமாக அல்லது பொருட்களாக எவை இருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட பற்றி இருக்கக்கூடாது. அப்போது விலகி இருக்க முடியும். ஒருவேளை சூட்ச்ம எண்ணத்திலும் லேசாக இல்லை என்றால், விலகி இருக்கவில்லை என்றால் தனித்திருப்பதை அனுபவம் செய்ய முடியாது.
அதனால் ஒவ்வொருவரும் இப்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். முற்றிலும் விலகியிருப்பது அனுபவம் ஆக வேண்டும். இந்த நிலையில் இருந்தால் மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக விலகிய நிலையின் அனுபவம் ஏற்படும். அவர்களும் உணர்வார்கள், இந்த ட்ரில்லை செய்ய வைப்பவர் விலகிய நிலையில் இருக்கிறார் என்ற அனுபவம். யோகத்தில் அமர்ந்திருக்கும் நேரம் சில ஆத்மாக்களுக்கு எப்படி ஏற்படுகிறதோ அப்படி போக வர பரிஸ்தா நிலையின் காட்சிகள் கிடைக்கும். இங்கே அமர்ந்திருக்கும் போதே அநேக ஆத்மாக்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் குடும்பத்தின் அருகில் வருவார்களோ அவர்களுக்கு உங்களின் பரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி இரண்டும் ஒன்றாக காட்சி கிடைக்கும். எப்படி ஆரம்பத்தில் பிரம்மாவின் சம்பூர்ண சொரூபமும் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சியும் ஒன்றாக கிடைத்ததோ அப்படி இப்போது அவர்களுக்கு உங்கள் டபுள் ரூபத்தின் காட்சி கிடைக்கும். எந்த அளவு நம்பர்வார் இந்த தனித்துவ நிலைக்கு வந்து கொண்டு இருப்பீர்களோ அந்த அளவு உங்களுக்கும் இந்த டபுள் காட்சி கிடைக்கும். இப்போது இந்த பயிற்சி முழுமையாக இருக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் இந்த செய்தி வர ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பத்தில் வீட்டில் அமர்ந்தபடியே அருகில் வரும் அநேக ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைத்ததோ அப்படி இப்போதும் காட்சி கிடைக்கும். இங்கே அமர்ந்தபடியே எல்லையற்ற நிலையில் உங்கள் சூட்சும சொரூபம் சேவை செய்யும். இப்போது இந்த சேவை மட்டும் பாக்கி இருக்கிறது. சாகாரத்தில் எல்லோரும் உதாரணத்தை பார்த்திருக்கிறீர்கள். எல்லா விஷயங்களும் நம்பர்வார் நாடகப்படி நடக்க வேண்டும். எந்த அளவு சூட்சும பரிஸ்தா சொரூபத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு உங்கள் பரிஸ்தா சொரூபம் சேவை செய்யும். முழு உலகையும் சுற்றி வர ஆத்மாவிற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது. இப்போது உங்கள் சூட்சும சொரூபமும் சேவை செய்யும். ஆனால் யார் இந்த விலகிய நிலையில் இருப்பார்களோ, சுயம் பரிஸ்தா ரூபத்தில் உறுதியாக இருப்பார்களோ அவர்களே செய்ய முடியும். ஆரம்பத்தில் எல்லா காட்சிகளும் கிடைத்தன. பரிஸ்தா ரூபத்தில் சம்பூர்ண நிலை மற்றும் முயற்சி செய்யும் நிலை இரண்டும் தனித்தனியாக காட்சி கிடைத்தன. எப்படி சாகார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவின் தனித்தனி காட்சிகள் கிடைத்தனவோ அப்படி முக்கிய குழந்தைகளின் காட்சியும் கிடைக்கும். கலவரம் ஏற்படும் நேரத்தில் சாகார சரீரத்தின் மூலமாக எதையும் செய்ய முடியாது. மேலும் பிரபாவமும் இந்த சேவையால் ஏற்படும். அப்படி காட்சி மூலமாகவே ஆரம்பத்தில் பிரபாவம் ஏற்பட்டது. வெளிப்படையான மறைமுகமான அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது. அப்படி கடைசியிலும் இதே சேவை நடக்க வேண்டும். உங்கள் சம்பூர்ண சொரூபத்தின் காட்சி தனக்குத்தானே ஏற்படுகிறதா? இப்போது சக்திகளை அழைப்பது ஆரம்பமாகிவிட்டது. இப்போது பரமாத்மாவை குறைவாக அழைக்கிறார்கள். சக்திகளை கூப்பிடும் வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட பயிற்சியை இடையிடையே செய்ய வேண்டும். பழக்கம் ஏற்படும் போது அதிக ஆனந்தத்தின் உணர்வு ஏற்படும். ஒரு நொடியில் ஆத்மா சரீரத்திலிருந்து விலகிவிடும். பழக்கம் ஏற்பட்டுவிடும். இப்போது இந்த முயற்சி செய்ய வேண்டும். தற்சமயம் சிந்தனை சக்தியால் ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிறைப்பது அவசியமாக இருக்கிறது. எப்போது மூழ்கிய நிலை இருக்குமோ அப்போது தடைகள் அகன்றுவிடும். எப்போது ஆன்மீக உரையாடலின் வேகம் குறையுமோ அப்போது தடைகளின் அலை வருகிறது. அதனால் தற்சமயம் சிவராத்திரியின் சேவைக்கு முன்பு தனக்குள் சக்தியை நிறைக்கும் தீவிரம் இருக்க வேண்டும். நீங்கள் யோகத்தின் புரோகிராம் வைக்கிறீர்கள். ஆனால் யோகத்தின் மூலமாக சக்திகளை அனுபவம் செய்ய வேண்டும். பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். இப்போது அப்படிப்பட்ட வகுப்புகள் அவசியமாக இருக்கின்றன. பிராக்டிகலாக தனது பலத்தின் மூலமாக பிறருக்கு பலத்தை கொடுக்க வேண்டும். மேலோட்டமாக மட்டும் சேவைக்கு திட்டமிட யோசிக்காதீர்கள். ஆனால் எல்லா பக்கமும் முழுமையாக பார்வை போக வேண்டும். யார் நிமித்தமாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நமது தோட்டம் எந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறது என்ற எண்ணம் வர வேண்டும். எந்த விதத்திலாவது தனது தோட்டத்தின் பலவீனத்தின் மீது கடுமையான பார்வை வைக்க வேண்டும். நேரத்தை கொடுத்தாவது பலவீனங்களை முடிக்க வேண்டும். அப்படி சாக்கார ரூபத்தை பார்த்தீர்கள். இப்போது அப்படிப்பட்ட அலைவீசும் நேரமாக இருந்ததோ அப்போது இரவு பகலாக சகாஸ் கொடுக்கும் விசேஷ சேவையும் விசேஷ நிகழ்ச்சிகளும் நடந்தன. பலவீன ஆத்மாக்களில் பலத்தை நிரப்பும் விசேஷ கவனம் இருந்தது. அதனால் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. இரவாக நேரம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்குள் சகாசை நிறைக்கும் சேவை நடந்தது. அப்படி இப்போது விசேஷமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி குறிப்பாக இந்த சேவை செய்ய வேண்டும். அப்போது நாலாபுறங்களிலும் லைட் மைட்டின் பிரபாவம் பரவும். இப்போது இது அவசியமாக இருக்கிறது. எப்படி ஒருவர் செல்வந்தராக இருந்தால் தனது நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்து மேலே உயர்த்துவாரோ அப்படி தற்சமயம் எந்த பலவீன ஆத்மாக்கள் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு விசேஷ சகாஸ் கொடுக்க வேண்டும். நல்லது. வரதானம். 1000 கரங்களை உடைய பிரம்மா பாபாவின் துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யும் உண்மையான சிநேகி ஆகுக.
தற்சமயம் 1000 கரங்களை உடைய பிரம்மா பாபாவின் பாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மா எப்படி கையில்லாமல் எதையும் செய்ய முடியாதோ அப்படி பாப்தாதாவின் கரங்கள் வடிவ குழந்தைகள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையின் உதவி இருக்கிறது. எதுவரை ஸ்தாபனையின் பாகம் இருக்குமோ அதுவரை பாப்தாதாவின் குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணத்திலும் நொடியிலும் கூடவே இருப்பார். அதனால் ஒருபோதும் பிரிவின் திரை போட்டு வியோகி ஆகாதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் தவழுங்கள், குணங்களை பாடுங்கள், ஆனால் காயப்படாதீர்கள். தந்தை அன்பின் பிரதட்ச சொரூபமாக சேவையில் சிநேகி ஆகுங்கள். ஸ்லோகன்: ஆசரீரி ஸ்திதியின் அனுபவமும் பயிற்சியும் நம்பர் முன்னால் போவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மனதின் மூலமாக சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் சுப வைப்ரேஷன் கொடுப்பவராக இருப்பது தனக்கும் பிறருக்கும் அனுபவமாக வேண்டும். மனதால் ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மனதால் சதா இந்த சேவையில் பிஸியாக இருங்கள். வார்த்தையால் சேவை செய்வதில் பிஸியாக இருக்கும் அனுபவியாக இருக்கிறீர்கள். ஒருவேளை சேவை கிடைக்கவில்லை என்றால் காலியாக இருப்பதை அனுபவம் செய்கிறீர்கள். அப்படி ஒவ்வொரு நேரமும் வார்த்தையோடு கூடவே மனதின் சேவையும் தானாகவே நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.